ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் நம்ம எப்படி ஆன்லைனில் இருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண போகிற மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம கேம்ஸ் விளையாடி தான் நம்ம இன்றைக்கி அமௌண்ட் எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேம் நம்ம மொபைல் மூலயமா விளையாடி தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது பிசியில் அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படி இல்லைன்னா ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண போகிறது இல்லை. சைன் அப் ப்ராசஸ் எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம இதில் இருந்து ஏர்ன் பண்ண போகிற மெத்தட்ஸ் எல்லாமே ஃப்ரீ மெத்தட்ஸ் தான். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல. அண்ட் இட் இஸ் அவைலபிள் வேர்ல்டு வைட். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தீங்கனாலும் ஓகே, ஆஸ்திரேலியா, யூஎஸ், இந்தியா எங்கே இருந்தாலும் ஓகே, இதை நீங்கள் எங்கேருந்து வேணும்னாலும் ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன ஆப் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுதா, இல்லை எதனா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் என்ன ஆப் அப்படின்னா ப்ளே அண்ட் வின். இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே அண்ட் வின் கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாலே இந்த ஐகான் போட்டு உங்களுக்கு ஒரு ஆப் வரும். ஓகேங்களா? இவங்க தான் அதை க்ரியேட் பண்ணது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட லாகின் பண்ணி இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன கேம், என்ன மாதிரியெல்லாம் நம்ம இதில் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை நான் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் நேரத்திலே சொல்கிறேன். ஸோ இது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே அண்ட் வின். ஸோ நீங்கள் கேம் விளையாடி வின் பண்ண போகிறீங்க. இந்த கேமில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டட் கேம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் நாலேஜ்னு ஒன்றே ரொம்ப ஹெவியாக இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சிடாதீங்க. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். ஆன்சர்ஸும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏர்ன் பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இவங்க கொடுத்துருக்கிறதுலையும். அட் த சேம் டைம் நம்ம லைவாகவும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது, எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்றதையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நாலேஜ், டெஸ்ட் யுவர் நாலேஜ் அண்ட் ஆன்சர், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்ன செக்ஷனில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், மூவிஸ், ஹிஸ்ட்ரி, கேம்ஸ் அண்ட் அதர் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த செக்டார்ஸில் இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கேம் எவ்ரி ஹவர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு இந்த கேம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 1 o'clock ஒரு கேம் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த 1 hour வரைக்கும் தான் அந்த கேம் நீங்கள் விளையாட முடியும். 2 o'clock இன்னொரு கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த 1 hourக்குள்ளே நீங்கள் இந்த 50 கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணணும். ஒரு கேமுக்கு 50 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அந்த 50 கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்களாம் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த 1 hour முடிஞ்ச உடனே அவங்க வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு கேம் விளையாடி நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு $10 ஈஸியாகவே வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த கேம் எப்படி விளையாடுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது இவங்க ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் கொஸ்டின். 6 × 5, 6 5s are 30 divided by 10 என்ன வரும், உங்களுக்கு 3 வரும். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ 10 seconds உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு 2 seconds கழிச்சு தான் இந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் படிக்கிறதுக்காக ஒரு 2 seconds கொடுக்குறாங்க. ஸோ 2 secondsக்கு அப்புறமா இந்த 10 second டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த 10 secondsக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பாயிண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 seconds ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 points இமீடியட்டாக கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இல்லை 1 second லேட்டாக தான் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க, 9 secondsல தான் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 points மைனஸ் பண்ணிக்கிட்டு 90 points கொடுப்பாங்க. ஸோ 3 secondsல இருக்கும் போதே நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 30 points வரும். ஸோ ஒவ்வொரு 1 secondக்கும் 10 points ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஆன்சரை ஸ்பீடாக ப்ரொவைட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஃபைன். ஸோ முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கேம்ஸ் இதில் விளையாடிட்டே இருங்க. நீங்கள் வின் பண்ணுறீங்களோ தோக்குறியோ, இட்ஸ் நாட் எ மேட்டர், எனிஹவ் பாயிண்ட்ஸ் வில் பி ஆடட். ஓகேவா? ஸோ நிறைய கேம்ஸ் நீங்கள் விளையாடிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறதுக்காக நான் ஒரு 2-3 கேம்ஸ் விளையாடி பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 4 கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் விளையாட திருப்பி ரிப்பீட்டடாக அதே கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர்ஸை நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய கேம்ஸ் விளையாடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸும் தெரிய வந்துடும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நீங்கள் தப்பாகவே ஆன்சர் சொன்னீங்கனாலும்
உங்களுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதனால் எதுவுமே வேஸ்ட் இல்லை. கேம் விளையாடுங்க. கேம் விளையாடும் போது நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அட் த சேம் டைம் யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ். ஸோ அதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு லேர்னிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லீடர் போர்டு என்ன அப்படின்னா, இதில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வந்தால் அவங்க எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, தேர்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில் லீடர் போர்டில் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம லைவாகவும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மெயில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் வின் பண்ணி கெயின் பண்ணுற பாயிண்ட்ஸை விட ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சில அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலே 5000 பாயிண்ட்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கேம் விளையாடணுன்னே அடுத்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும், 5000 பாயிண்ட்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கு ஒரு 5000 பாயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 15-16 அச்சீவ்மெண்ட்ஸ் டாஸ்க் கேம் வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கிளைம் பண்ணணுன்னாலும் அங்கேருந்தே டேரெக்டாக கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் வின்னர்ஸ் யாருன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம லைவாக இந்த விளையாட்டை விளையாட போகிறோம். விளையாடிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கேமை எப்படி லைவாக விளையாடணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ண உடனே உங்களுடைய டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் என்ன லெவலில் இப்போது இருக்கீங்க கரண்ட்டாக அப்படின்ற டீட்டெயில் இங்கே இருக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நீங்கள் ஒரு கேமாக கம்ப்ளீட் பண்ண உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ரைட் சைடில் டிக்கெட்ஸ்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அதாவது நான் இன்றைக்கி 3 கேம் விளையாடிருக்கேன் அப்படின்றத இங்கே காமிக்குது. பக்கத்தில் பேலன்ஸுன்ற இருக்குல்ல, அங்கே வந்து நான் இது வரைக்கும் $3 வின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அங்கே காமிக்குது என்னோடய பேலன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வரும். இது என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ண உடனே அதுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் 15 கான்சிக்யூட்டிவ் கரெக்ட் கொஸ்டின்ஸ் இன் ஏ கேம். இந்த கேமில் மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கரெக்டாக பண்ணிட்டீங்க, செகண்ட் கொஸ்டின் கரெக்டாக பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி தொடர்ந்து 15 கொஸ்டின்ஸையும் தொடர்ந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3000 பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ அது ஒரு டாஸ்க். அதே மாதிரி நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா, இன்வைட் டு 2 ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்க சைன் அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஓகே, தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஷேர் ப்ளே அண்ட் வின் அண்ட் டேக் அட் ப்ளே அண்ட் வின் ஆப் ஆன் யுவர் சோஷியல் மீடியா. ஸோ நீங்கள் விளையாடிட்டு இருக்கும் போதே இந்த ஆப்ஷன் வரும், உங்களை ஷேர் பண்ண சொல்லி. இந்த ஆப்பை நீங்கள் ஷேர் பண்ணுறது உங்களோட சோஷியல் மீடியா எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம், இல்லை ட்விட்டர் எது வச்சுருந்தாலும் சரி. டேக் பண்ணும்போது ஷேர் பண்ணிவிட்டு டேக் பண்ணும்போது அட் ப்ளே அண்ட் வின் ஆப்ன்ற ஹேஷ்டேகை மறக்காமல் யூஸ் பண்ணணும். அதை டேக் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 பாயிண்ட்ஸ் இமீடியட்டாக ஆட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ளே எவ்ரிடே அண்ட் இன்வைட் மோர் ஃப்ரெண்ட்ஸ் டு அன்லாக் 50,000 பாயிண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வரும். மேக்ஸிமம் 50,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களால் earn பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் 10 கேம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 10,000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. நான் இது வரைக்கும் 3 கேம் விளையாடிருக்கேன்னு சொன்னால, ஸோ இன்னும் 7 கேம் நான் விளையாடிட்டேன் அப்படின்னா எனக்கு 10,000 பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் 3 கேம் விளையாடிருக்கேன், அவுட் ஆஃப் 10 காமிக்குது. நெக்ஸ்ட்டு நான் லெவல் 5 ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் லெவல் 3ல் இருக்கேன். இன்னும் 2 கேம் விளையாடிட்டேன்னா ஆல்மோஸ்ட் நான் லெவல் 5க்கு போயிடுவேன். லெவல் 5 நான் ரீச் ஆனோடனே 5000 பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேம் விளையாடி ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸை தவிர, வின் பண்ணி ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸை தவிர, இது எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னலாக அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்ட்டிசிபேட் இன் 10 டிஃப்ரெண்ட் கேம்ஸ். ஸோ நான் இது வரைக்கும் 3 கேம் விளையாடிருக்கேன், இன்னும் 7 கேம் விளையாடிட்டேன் அப்படின்னா ஸோ 2500 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்துடும். அடுத்ததாக ஃபினிஷ் 3 கேம்ஸ் இந்த டாப் 3 யூசர்ஸ் 1000 பாயிண்ட்ஸ். ஸோ 3 கேமில் மொத்தம் 3 வின்னர் இருப்பாங்க ஒரு கேமுக்கு. அந்த மாதிரி நீங்கள் 3 ஃபஸ்ட் ப்ளேஸ் இல்லை செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ், இது எதுலாம் ஒரு ப்ளேஸ் ஃபஸ்ட் டாப் 3ல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த மாதிரி மொத்தம் 3 கேமில் நீங்கள் டாப் 3ல் வந்துட்டீங்க அப்படின்னா 2500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ் த ஃபர்ஸ்ட் கேம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கேம் விளையாட உடனே உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி 5000 பாயிண்ட்ஸ் விளையாடிட்டேன். ஃபஸ்ட் கேம் விளையாடிட்டேன். ஸோ 5000 பாயிண்ட் எனக்கு வந்துச்சு, நான் அதை கலெக்டும் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு
அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5000 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முதல் கேமை விளையாடி முடித்த உடனே உங்களுக்கு ஆல்ரெடி 10,000 பாயிண்ட்ஸ் வந்துட போகுது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் அச்சீவ்மெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, திருப்பி பேக் வாங்க. இங்கே மெயில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சுன்னா, மெயில் நோட்டிஃபிகேஷன் எதனா வந்துருந்துச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ நீங்கள் க்ளைம் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த கேம் விளையாடும் போது பேக்ரவுண்ட் சவுண்ட் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிடலாம். கேம் சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் அதே மாதிரி ஆன் ஆஃப் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் எதனா வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ண ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸ்ட்ரீக் வைப்ரேஷன், அதாவது இந்த ஸ்ட்ரீக்னா என்ன அப்படின்றத நான் வீடியோ கேம் விளையாடும் போதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களோட மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல் கோடு எதனா கொடுத்து ஆட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் இது எதனா கனெக்ட் பண்ணணும்னா கூட நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹவு டு ப்ளேன்ற செக்ஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன எப்படி விளையாடணும், என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு கொஸ்டின் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜில் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். உங்களுக்கு இங்கிலீஷ்னாலும் ஓகே, இல்லை எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, எனக்கு ஹிந்தி வேணும், இல்லை தமிழ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜ் அங்கே மாறிட்டே இருக்கும். நிறைய லாங்குவேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதில் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க லாங்குவேஜ். ஓகே, நான் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பேக் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்மளோட மெயின் டேஷ்போர்ட், நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ நான் இது வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இந்த கேமில் பர்டிகுலர் கேமில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இந்த ஸ்டார் பேட்ஜ் இருக்குல்ல அதுக்கு கீழே டிஸ்ப்ளே ஆகும். எவ்வளோ அமௌண்ட் நான் இந்த கேம் வின் பண்ணால் கிடைக்க போகுதுன்றது கேம் ப்ரைஸ் $10 கிடைக்க போகுது எனக்கு இந்த அமௌண்ட் கேம் வின் பண்ணனா அது இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது நான் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்றது இங்கே டைமிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒவ்வொரு 60 நிமிஷத்துக்கும், அதாவது ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கேமை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரி 1 hour நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 23 மினிட்ஸ் லெஃப்ட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே நான் விளையாடி இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா நான் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த கேமை விளையாடிட்டேன், பட் இருந்தாலும் இன்னும் 23 நிமிஷம் இருக்குது. நான் இன்னும் அதிகமாக பாயிண்ட்ஸ் இந்த கேமில் ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா செகண்ட் டைம் நீங்கள் சான்ஸ் எடுத்தாலும் விளையாடலாம். ஸோ எனக்கு இங்கே ரெஸ்யூம் செட் ஒன்று இருக்குது. நான் இப்போ செகண்ட் டைம் தான் விளையாடிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக விளையாடி பார்த்தேன். இப்போ செகண்ட் டைம் திருப்பியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக திருப்பி செகண்ட் டைம் விளையாடிட்டுருக்கேன். ஆல்ரெடி 2 கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அவுட் ஆஃப் 50 கொஸ்டின் 2 ஆன்சர்டுன்ட்டு இங்கே காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் திருப்பி ரெஸ்யூம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க கொஸ்டின் நான் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நான் 10 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதிலேருந்து எனக்கு டைமிங் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 3, 2, 1 அதுக்குள்ளே நான் ஆன்சர் பண்ணல அப்படின்னா எனக்கு பெல் அடிச்சிடுவாங்க. ஸோ டைம் இஸ் அப். இதுக்கு எனக்கு எந்த பாயிண்ட்டும் வராது. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். வாட் கலர்ஸ் ஷுட் யூ மிக்ஸ் டு மேக் க்ரீன் பெயிண்ட்? க்ரீன் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கலர் மிக்ஸ் பண்ணால் க்ரீன் கலர் நம்மளுக்கு வரும் அப்படின்றத கேட்கலாங்க. ஓகே, எனக்கு இது கரெக்டாக தெரில, ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன். சாரி, இது அவங்களோட ஆன்சர். கரெக்டான ஆன்சர் க்ரீன் கலரில் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளே. எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் த பீப்புள் ஃப்ரீலி கவர்ன் தெம்செல்ஃப். இது வந்து டெமோக்ரஸி. ஸோ இது கரெக்டுன்றதுனால 80 பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் 100 பாயிண்ட்ஸ் வரும். நீங்கள் 10 செகண்ட்ஸ்லேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் வரும். 9 செகண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் ஓடிட்டுருக்கு. ஓகே, போட்டோம். ஸோ 10 செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. 1 செகண்ட் லேட்டாக பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 10 பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ 9 செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா 90 பாயிண்ட்ஸு, 8 செகண்ட்ஸில் பண்ணிங்கன்னா 80 பாயிண்ட்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லேட் ஆகிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறையும். மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் லிஸ்ட்டு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபைன். ஓகே, இப்போ இந்த ஆட் முடிஞ்சிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, the 14th century corresponds to the 1500s. ஓகே, 1300. ஸோ தப்பாயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர் இஸ் த லிபியான் டெசர்ட் லொக்கேட்டட்? மேபி சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா. ஷட். ஓகே, வாட் ஆர் த 4 கலர்ஸ் ஆஃப் த ஃப்ளாக் ஆஃப் பிரேசில்? க்ரீன், yellow, ப்ளூ அண்ட் ஒயிட். கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 9 செகண்ட்ஸில் பண்ணதுனால எனக்கு 90 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணதுனால இப்போ எனக்கு செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸுக்கு ஆகிடுச்சு.
ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கரெக்டாக பண்ண உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ நான் இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன், எனக்கு 200 பாயிண்ட்ஸ் வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல் இஸ் நாட் கிளாசிஃபைட் as a mammal? ஓகே சாரி ஷார்க் தான் கரெக்ட். ஸோ மறுபடியும் எனக்கு 100 பாயிண்ட்ஸ்க்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண 100 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நேம் திஸ் கண்ட்ரி. இது ஏதோ சைனா மாதிரி இருக்குது, ஜப்பான். ஓகே, ஸோ 90. இப்போ எனக்கு செகண்ட் கொஸ்டின் கரெக்டாக சொன்னதுனால 200 பாயிண்ட் கொடுக்க போகிறாங்க. நேம் திஸ் ஃபிக்ஷனல் கேரக்டர். அலாதீன். இதுவும் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ 200 பாயிண்ட்டில் 160 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஏன்னா நான் 3 செகண்ட் லேட்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு 300 பாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். வாட் டு ரெட் பிளட் செல்ஸ் ரிசம்பிள்? மேபி தெரியலையே, டோனட்ஸோ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு 200லேருந்து திருப்பி 100க்கு போயிடுச்சு. ஆனால் எனக்கு தேவையில்லை, நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கும் எனக்கு பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீக்கை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணனா போதும். இப்போ இந்த ராங் ஆன்சரை என்ன கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை நான் வாட்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 25 செகண்ட்ஸ் வீடியோ ஒன்று எனக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. இது ரன் ஆகிட்டே இருக்கட்டும், நான் அது வரைக்கும் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஸ்ட்ரீக் இஸ் பேக். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரீக் எனக்கு இப்போ மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணால் வீடியோ பார்த்து உங்களோட ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஹவ் ஆர் தே ரிலேட்டட்? ஃபாதர் அண்ட் சன். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ 180 பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு 400 பாயிண்ட், ஏன்னா நான் தொடர்ந்து 3 கொஸ்டின் கரெக்டாக சொல்லியிருக்கேன். நடுவில் இந்த மாதிரி ஒரு சில ஆட்ஸ் எல்லாம் வரும், 10-15 செகண்ட்ஸ் ஆட்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த ஆட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஆட் ஓகே முடிஞ்சிருச்சு. ஃபைன். ஸோ டைரனோசரஸ் இஸ் அ டைப் ஆஃப் டைனோசர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு எனக்கு 500 பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கரெக்டாக சொல்ல உங்களுக்கு அது பாயிண்ட் 100 ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. கவுண்ட் த ரெட் ஸ்கொயர்ஸ். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஓகே, சாரி, 1 மிஸ் பண்ணிட்டேனா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடி நீங்கள் தப்பாக சொன்னதுனால ஸ்ட்ரீக்கு 100 பாயிண்ட்ஸ்க்கு வந்துடுது. இல்லை எனக்கு அதே 400 பாயிண்ட் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா போதும், அதே பாயிண்ட் மெயின்டைன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது நான் பேக் வரேன். எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 15 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 35 கொஸ்டின் இருக்குது, அதையும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்தமாக நான் எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது லெஃப்ட் சைடில் இங்கே ஆல்ரெடி 960 பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன்றது லெஃப்ட் சைடில் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கீழே லீடர் போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேமில் யார் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க நேற்று முந்தானத்தெல்லாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் வந்துடும். எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் அப்ஸ். இது நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி, அமௌண்ட் இல்லை, நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி இதே நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாப் கொஸ்டின் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி, இந்த லைஃப் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டினை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு லைஃப் இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா வீடியோஸ் வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 4 கொஸ்டின் கொடுக்குறாங்க, அதில் உங்களுக்கு தெரியல 2 கொஸ்டின் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் இந்த ஆப்ஷன் ரிமூவ் 2 ஆன்சர்ஸ் இருக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒன்று ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்க் ஆடியன்ஸ். உங்களுக்கு தெரியல அப்படின்னா வேறு யாராவது ஃப்ரெண்டோட ஹெல்ப்பை எடுத்துக்கலாம் கொஸ்டினுக்கு. நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த க்ரோர் பற்றிலாம் பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஆஸ்க் ஆடியன்ஸ் நீங்கள் கேட்கலாம், அதுவும் உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் கொஸ்டின் டைம். 10 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸ் எனக்கு வேணும் யோசிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக லைஃப்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் இருக்கும், நான் இப்போ ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி ஒரு லைஃப் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக வாட்ச் வீடியோன்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இந்த லைஃப் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீழே ஷாப் இருக்குது, அது நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே வீடியோஸ் வாட்ச் பண்ணி இதெல்லாமே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபைன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பூஸ்டர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஏர்ன் பண்ணுறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஏர்ன் பண்ணுறத வச்சு நீங்கள் பூஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது பூஸ்டர்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வர பாயிண்ட்ஸு நீங்கள் இந்த பூஸ்டர்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பூஸ்டர்ஸை வச்சு நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம். லெவல் 2லேருந்து நான் லெவல் 3க்கு வந்ததுக்கு அந்த பூஸ்டர் தான் காரணம். பூஸ்டர் யூஸ் பண்ணி தான் நான் ஒரு லெவல் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எதுவும் பூஸ்டர் இல்லை, அதனால் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லுது. ஓகே,
ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்டுன்னு ஒன்று இருக்குது. இது எவ்ரி 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி வரும். நான் இது வரைக்கும் 5 ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு நான் சைன் அப் பண்ணி. அதனால் இன்னும் இது கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் 17 ஹவர்ஸ் போனதுக்கப்புறம் தான் என்னால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேமை வின் பண்ணவங்க யார் யார் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். நம்மளுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது இந்த கேம் கம்ப்ளீட் ஆக. ஸோ நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ, யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அதில் டாப் 3 செலக்ட் பண்ணி தான் அவங்கள வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் 15 மினிட்ஸில் இந்த கேமுக்கான வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு யார் வின்னர்ன்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வேணும் அப்படின்னா இன்வைட் பண்ணி நீங்கள் அதுக்கான பாயிண்ட்டையும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் உங்களோட லிங்க்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வைட் பண்ணதுக்கான அமௌண்ட்ஸ் க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதையும் உங்களுக்காக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.